சரி, இந்த பாலியல் சீண்டல்கள் வந்து 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று சிறு குழந்தைகளுக்கு நடக்கிற பாலியல் சீண்டல்கள், 2வது வந்து வளர்ந்த பிறகு ஒரு ஒரு அபோவ் 18 ஆன பிறகு ஏற்படுற பாலியல் சீண்டல்கள். இது 2த்துக்குமே வேறுபாடு இருக்குது. சிறு வயதில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏற்படுற பாலியல் சீண்டல்கள் வந்து பெரும்பாலும் வந்து க்ளோஸ்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து வரும். அப்போ அந்த அடிப்படை பாதுகாப்பு உணர்வு அங்கே இல்லாத போது அந்த குழந்தையோட உளவியல் கட்டமைப்பு வந்து ரொம்பவே செதஞ்சு போயிடும். பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய மனநல பிரச்சனைகளும் தற்கொலை உணர்வுகளும் தன்னைத்தானே வந்து அழிச்சிக்கணுன்ற ஒரு விஷயங்களும், அது செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியரும், அவங்களோட எமோஷன்ஸ்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறதும், எந்த உறவுகள்லேயும் வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இல்லாமல் எல்லா உறவுகளையும் அவங்களால க்ளோஸாக போக முடியாமல் உறவு சிக்கல்களுக்குள்ளேயும் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இதே அபோவ் 18 எடுத்து பார்த்திங்கன்னா அந்த பாலியல் சீண்டல்கள் வந்து பெரும்பாலும் வந்து அகெயின் ஹை வேல்யூ பீப்புள் மூலமாக நடக்கும். அதாவது ரொம்ப ஒரு டாக்டரோ, இல்லைனா மியூசிக் டைரக்டரோ, இல்லைனா நம்மளோட குருவோ, இல்லை நம்மளோட மென்டாரோ, இல்லை நம்மளோட வாதியாரோ. அப்போ அவங்க வந்து ஒரு எங்கேயும் வந்து என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட நம்பிக்கையை வாங்கி அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பேசிக்கான ஒரு ட்ரஸ்ட்டை ப்ரீச் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்ஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பெரும்பாலான பெண்கள் வந்து பொருளாதார ரீதியாகவோ இல்லைனா வந்து ஒரு வேலை நிமித்தமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள நம்பி அண்டி பிழைக்கிற ஒரு சூழல்களும் சில நேரங்களில் இருக்கலாம். சில பேர் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்கும். பெரிய ஒரு ஆளாக நம்ம பார்க்குறோம், இல்லை ஒரு மென்டாராக பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு ஹை வேல்யூ நம்ம கொடுக்குற ஒரு நபர்கள் மூலமாக போகும். ஸோ இங்கே அடிப்படையாக என்னென்னா ஒரு அடிப்படை ட்ரஸ்ட்டை வந்து ப்ரீச் பண்ணுறோம். ஒரு பெரிய ஆபத்தை வந்து நம்ம அவங்களுக்கு விளைவிக்கிறோம். இங்கே நம்ம வந்து ஒரு மனித உரிமை மீறல்களில் நம்ம ஈடுபடுறோன்ற ஒரு தெளிவோ உணர்வோ இல்லாத நபர்களாகவும் நம்ம இருக்கோம்.